கவர்மெண்ட்லேருந்து டாடா மெமோரியல் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பேசிக் பே 20,000 இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பிரீஃபாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். யாரும் தவற விட்டுறாதீங்க. இந்த லைஃபு செட்டில் ஆயிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாடா மெமோரியலோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ன்ற அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு இதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக இந்த மாதிரி தான் இப்படி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா மெமோரியல் சென்டர், டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இது வந்திருக்கு. என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 16/4/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பிசியாசிஸ்ட், இந்த குரூப் சி அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இதோடைய லெவல், உங்களுடைய பே லெவல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 15,600 ரூபாயிலிருந்து 39,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். உங்களுடைய பே லெவல் வந்து 10லேருந்து இருக்கும் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன், அதாவது ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற டேட்டில் வந்து உங்களுக்கு 35 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி, அதாவது எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிப்ளமோவில் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்இஆர்பி அப்ரூவ்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. எம்எஸ்சி அல்லது யூஜி அல்லது டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். மினிமம் நீங்கள் மெடிக்கலில் வந்து மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து நீங்கள் 1 இயர் வேலை செஞ்சுருக்கணும், அதாவது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல், அதாவது இதோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் இருக்குது. நீங்கள் பேசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கணும். C++, எம்டிசி, பிளாட்டினம் இந்த மாதிரி உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸிலேருந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு போஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு, அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க்கில் கொடுத்துருக்காங்க. லெவல் போஸ்டிங் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெவல் வரைக்கும் 52,000லேருந்து 2,02,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சேலரி வந்து ஸ்டார்டிங் வந்து 19,900 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இவங்க கொடுத்துருக்கிற டேட்டில் வந்து 27 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கீழே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கேட்டிருக்காங்க பாருங்கள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதே இவங்க கேட்குறாங்க. இதுலேயும் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லெவலில் உங்களுக்கு பே இருக்குன்னாக்க BP1, அதாவது உங்களுக்கு 52,000லேருந்து இருக்கும். ஸ்டார்டிங் சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா 2,55,000 வரைக்கும் உங்களுக்கு, அதாவது 2,55,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 27 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் ஷார்ட்டு, அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸு, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்திருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிப்ளமோ ஆர் டிகிரி கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லைங்களா?
அதனால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேவிங் டிப்ளமோ சீரியஸ் இதுவும் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபீமேல் நர்ஸு இதுக்கான இதுவும் பார்த்தீங்கன்னா நர்ஸுக்காகவும் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்றது இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேர் லெவலில் வந்து 9300 ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் சேலரி வந்து 44,900 வரைக்கும் இருக்கும். 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நர்சிங் டிப்ளமோ படிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ஆர்த்தாலஜி நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகே, பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லைங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக் பிஎஸ்சி நர்சிங் இருந்தால் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சேம் லொக்கேஷன் தான், எல்லாமே சேம் லொக்கேஷனாக தான் இருக்கும். டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5,200 20,200 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஜிபின்ற பேரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து 25,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஸ்டார்ட் ஆகும். இவங்க கொடுத்துருக்கிற டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது வந்து உங்களுக்கு ஃபீல்டில் வந்து 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் +2 முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் நீங்கள் 6 மாதம் படிச்சிருந்தாலும் சரி, டிஸ்குவாலிஃபைடு இருந்தாலும் சரி, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7/5/2024 அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரி தான் 7/5 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருக்குன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் தான் உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்து உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கணும். ஸ்கூல் குவாலிஃபிகேஷனில் என்ன மார்க் இருக்கோ அதுதான் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸு சர்டிஃபிகேட்டில் என்ன இது இருக்கோ அதுதான் இருக்கணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுடைய என்ன கேஸ்ட் இருக்கோ அதுதான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிங் இயர் ஃபிசிக்கல் இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று மாறுந்தல உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் இவங்க முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த டேட்டு வரைக்கும் அவங்கவுங்க போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. 3-4 விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 விதமான போஸ்ட்டுக்காக அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஏஜோட ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC ST பொறுத்த வரைக்கும் 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. PW 5 இயர், அதில் SC ST பார்த்தீங்கன்னா 10 இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டப்பாங்கனால 3 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்ற கேட்டகரிக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 5 இயர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST ஃபீமேல் கேண்டிடேட் பர்சன் வித் டிக்ளேர்ட் ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒன் டைம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இது அப்ளை பண்ணுற போது தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே ஷோ ஆகும். உங்கள் கேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுக்கு என்ன ஆகுதோ அது நீங்கள் அப்ளை பண்ண போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸு நான் சொன்ன மாதிரி தான் சேல்ரி கூட வந்து உங்களுக்கு DA HRA TA அந்த மாதிரி நிறைய அலவுன்ஸு TMC அலவுன்ஸ் வேறு எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா. உங்களுக்கு மேலே சொன்ன சேல்ரி மட்டும் கிடையாது, உங்களுக்கு அலவுன்ஸ் எல்லாமே, இது அலவுன்ஸ் எல்லாம் தனியாக. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். +2 டிகிரி டிப்ளமோ, அதாவது BSc ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நர்சிங் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். வேக்கன்சி எல்லாம் நிறைய விட்டுருக்காங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.